திரு பாக்கி, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் நம்பிக்கை, இந்திய பிரதமரின் விமர்சனம் ரெண்டையும் எப்படி பார்க்க? முதல்ல தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் என் பொதுவான பார்வையை சொல்லிடுறேன். எந்த தேர்தல் அறிக்கையும் எந்த காலத்திலும் முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாது. நிறைவேற்றப்பட்டதாக வரலாறும் கிடையாது. ஆனால் அது ஒரு பெரிய குற்றமோ தவறு என்று சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் பெருமளவுக்கு இப்போ 100 மார்க் எய்ம் பண்ணி தான் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம். 80 மார்க் வாங்கினாலே இப்போ நல்ல மார்க்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்லப்படுகிற வாக்குறுதிகளில் பெருமளவுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது நிறைவேற்றப்பட்டால் அது வரவேற்கத்தக்கது. இதுதான் ஜெனரல் பார்வை. இது மாநிலத்தில் ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கும் பொருந்தும், மத்தியில் ஆளுகிற இன்று வரையில் ஆளுகிற பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அரசுக்கும் பொருந்தும். இப்போ நான் கம்மிங் டு யுவர் பாயிண்ட், உங்கள் கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நம்பிக்கையா நகலா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அதை கொஞ்சம் காங்கிரஸ் நண்பர்களுக்கு மனம் புண்படும், கொஞ்சம் நகைச்சுவையோ, யார் மனதையும் புண்படுத்தாமலே பேசிடுங்க. நம்பிக்கையா நகலான்னா நகைச்சுவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நகைச்சுவைனா, நான் ரொம்ப கிண்டலோ கேலி பண்ணுவதல்ல நோக்கம். நிறைவேற்ற இயலாத பல திட்டங்களை வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறது. உதாரணத்துக்கு பெண்களுக்கு 1 லட்சம் அப்படின்னா என்ன, அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் 8000 ரூபா. இஸ் இட் பாசிபிள் இந்தியாவில் இருக்க அத்தனை பெண்களுக்கும்? இது சரி, அதுவே எவ்வளோ வருது? ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு ஏழை பெண்களின் எண்ணிக்கை குறைத்தது பாஜக என்று அவங்க மாறுதட்டிப்பாங்க. அதிகமாக இருந்ததுன்னா உங்களால் முடியாது ஆட்சிக்கு வந்தால். ஒரு பக்கம் நான் என்னோடய பாயிண்ட்டு நேரம் வருது. இப்போ காங்கிரஸ் கட்சி நான் அறிந்த வரையில் ஏறத்தாழ 300 இடங்களில் கண்டெஸ்ட் பண்ணுறது காங்கிரஸ் கட்சி மட்டும். அதுலேயும் பல மாநிலங்களில் வந்து அவங்க வேட்பாளர்களை அறிவிக்கலை. உதாரணத்துக்கு பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், சண்டிகர், கூட சொல்கிறாங்க. இல்லை, அது மாதிரி அறிவிக்கலை. சரி, அதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. 300 இடங்களில் போட்டிருக்குது. நான் மறுபடியும் இந்த கணக்கு வேறு, அரித்மெட்டிக் கணக்கு. 100 மார்க்குக்கு எய்ம் பண்ணால் 100 மார்க் கிடைக்குமா? 90 மார்க்கு தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அப்படியே இருந்தால் 300 இடங்கள் நிறைய பேர் வாங்குறாங்களே, வாங்குறாங்க இந்த காலம் செய்தியில் தொடர்ந்து பார்க்குறோம். அதனாலேயே நம்ம என்ன சொல்கிறோம், இவ்வளோ 100க்கு 100 வாங்கிட்டாங்கன்னா குவாலிட்டி குறையுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு விவாதத்துக்கு விட்டுருவோம். நான் என்ன சொன்னேன், 300 இடங்களை கண்டெஸ்ட் பண்ணி 300 இடங்களை பெற முடியுமா? 40 நமதே என்று சொல்கிற ஜெயலலிதாமியார் கூட 37 இடங்களை தான் வெற்றி பெற்றார், 3 இடங்களில். அதுவே இட்ஸ் எ கிரேட் சக்ஸஸ், சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி 300 இடங்களை வெற்றி வர முடியுமா? நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்தியா கூட்டணி என்கிற கூட்டணி அமைப்பாக காங்கிரஸ் போட்டி எடுக்கிறது. நாம் அதில் வந்து குறை சொல்லலை. அப்படி இருக்கும்போது பல திட்டங்களை காங்கிரஸ் கட்சி அறிவிக்கிற போது அந்த எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றப் போகுதா சொல்லுகிறாங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், ஒரு யூகத்தின் அடிப்படையில் நாளைக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு இந்தியா கூட்டணியை ஆட்சி அமைக்கிறதுன்னு வச்சு பண்ணோம். அந்த சர்ச்சைக்குரிய அரசியல் பேச விரும்பலை, யதார்த்தத்தை பேச விரும்பலை. அப்போ இவங்க சொல்கிற எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியுமா? ஏனென்றால் இதில் பல கூட்டணி கட்சிகளுக்கு, அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளுக்கு முரண்பட்ட நிலைப்பாடுகள் உண்டு. சரி, மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலுக்கு ஒப்பிட்டு இதனுடைய வழியில் தான் வந்து சொல்கிறார். பெருமைக்குரியது, பாராட்டுகிறது. ஆனால் பல விஷயங்களை, அதுவும் வைட்டல் இஷ்யூஸ், மிக முக்கியமான பிரச்சனைகளில் இந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மௌனம் சாதித்திருக்கிறது. உதாரணத்துக்கு சிஏஏ, குடியுரிமை சட்டம், பொது சிவில் சட்டம், அதை பற்றி இந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது? ஆனால் இதுக்காக விமர்சனம் பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாரு நரேந்திர மோடி. முஸ்லீம் இருக்க அந்த பார்வையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. பாஜக விமர்சிக்கிற எல்லா அம்சங்களையும் நான் ஏற்பதாக இல்லை. ஆனால் என்னுடைய விமர்சனங்களை, கருத்துக்களை முன்வைக்கிறேன். அதே மாதிரி ட்ரிபிள் தலாக், இது பற்றி முத்தலாக் விஷயத்தில் இவங்க என்ன இருக்க போகிறாங்க? ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்பதில் திமுகவும் பிற கட்சிகளும் பிற மாநிலங்களில் ஒரு சில கட்சிகளும் விரும்புகின்றன. அதை பற்றி இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்று, இதே ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்ற முழக்கத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் மத்தியில் ஆளுங்கிற காலத்தில் தான் திமுக திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்தார். அதனால் அது ஒன்று. அப்புறம் அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், உபா என்ற சட்டத்தை குறித்து மார்க்சிஸ்ட் கட்சிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணி வர்றாங்க இன்று வரையில். இப்போது கூட பினராயி விஜயன் இதை பற்றி ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறார். இன்னொரு விஷயம், சிஏஏ பற்றி காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ஆன் சிஏஏ வாஸ்
சைலன்ஸ், மௌனமாக இருப்பது திட்டமிட்டது, வாஸ் பிளான்டு அப்படிங்க சொல்கிறது. திட்டமிட்டு தான் அதை வாய மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸை அவங்க கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி பினராயி விஜயன் கேரள முதலமைச்சரை விமர்சிக்கிறார். இது ஒன்று. ஆர்டிகல் 370 நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வாக்குறுதியை நான் வரவேற்கிறேன். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தரப்படும். எஸ், வரவேற்கணும். செப்டம்பரில் அது நிறைவேற்றப்படணும்னு தேர்தல் நடத்தணும் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அது ஒரு பக்கம். ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் இன்னும் யூனியன் பிரதேசமாக வைப்பது தவறு. குறிப்பிட்ட காலம் வரையில் அமைதி திரும்பிய பிறகு அது மாநில அந்தஸ்து தரப்பட்டு சட்டப்பேரவையெல்லாம் உருவாக்கணும். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த விஷயத்தை சொன்னாங்க. ஆனால் திமுகவினோட தேர்தல் அறிக்கையில் 370 ஆர்டிக்கல் 370 ரத்து செய்யப்படும், மீண்டும் கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பதில்? அப்புறம் தேசிய கல்விக் கொள்கையை பற்றி காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களுடன் கலந்தாலோசித்து உரிய திருத்தங்கள் கொண்டு வரப்படும். இது இங்கே தான், இதனால தான் நான் நகைச்சுவைன்னு சொல்கிறேன். ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 2020 ஆண்டில் தான் இது உருவாக்கப்பட்டது. அப்போது நாடு முழுவதும் ஏராளமான கருத்தரங்குகள், மாநாடுகள் நடத்தப்பட்டன. கல்வி ஆய்வு குழுக்கள் நடைபெற்றன. ஆன்லைனில் விண்ணப்பம் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம்னு 2 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தோட இப்போ கல்வித்துறை ஆகிட்டாங்க. முன்னாடி மனித ஆற்றல் துறை, மனிதவளத்துறை, ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனிதவள மேம்பாடு, அந்த துறை 2020 இதை பதிவு செஞ்சு நான்லாம் அதில் கலந்துக்கிட்டுருக்கேன். 2 கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு என்னோடய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். சில கல்வியாளர் சொன்ன கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, மாற்றி அமைக்கப்பட்டன. உதாரணத்துக்கு ஹிந்தி கட்டாயம் இல்லை. நானும் சில கருத்தரங்களில் பங்கேற்ற செய்தியாளராக பார்வையாளராக அங்கே போயிருப்ப நிறைய இடங்களில் எதிர்ப்பை பதிவு செய்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செஞ்சுருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, 4 ஆண்டுகள் ஆய்வுக்கெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் மாநிலங்களை கலந்து ஆலோசிது. எதுக்கு? நல்ல வெந்த சாதத்தையே மறுபடியும் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறீங்களா? என்ன காரணம்னு புரியல. ஒன்று, இவ்வளவு காலம் அப்போது பண்ணலையா? அப்போ கோட்டை விட்டுட்டீங்களா? அப்போ காங்கிரஸ் கட்சி 2020 இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட போது அதை கண்டுக்காமல் இருந்துச்சா? அதை பற்றி ஆய்வே பண்ணலையா? அதை பற்றி விவாதிக்கலையா? அல்லது அரசு ஏற்பாடு செய்த விவாதங்கள் பங்கேற்கவில்லையா? என்ன காரணம்? அப்படி பங்கேற்கவிட்டால் என்ன காரணம் என்ற கேள்விகள்லாம் வரும். ஆகையினால் அது ஒரு மிகப்பெரிய குழப்பம். மாநிலம் தமிழக அரசு, தமிழகத்தினுடைய திமுக அது நீக்கப்படணும்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமா இல்லைன்னு தெரியல. ஜிஎஸ்டி கவுன்சில் மாற்றப்பட ரைட். இப்போ இத்தனை கேள்விகள் இருக்குது. ஒருவேளை நான் யூகத்தின் அடிப்படையில் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் மத்தியில் வந்துவிட்டால் எத்தனை விஷயங்களில் காங்கிரஸ் கட்சியோடு ஒத்துப்போகும்? உதாரணத்துக்கு சனாதனம் கடுமையாக திமுகவை விமர்சிக்கிறது, காங்கிரஸ் ஏற்குமா? ஹிந்துத்துவா சிவசேனை ஏற்கிறது, காங்கிரஸ் ஒப்புக்கொள்ளுமா? தொழிற்சாலை அமைப்பதற்காக பெரிய போராட்டம் நடத்தினார் மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மம்தா பானர்ஜி. அப்போது அவங்க இது மாதிரி தொழிற்சாலை முற்போக்கு திட்டங்கள், தொழில் வளத்துக்கான திட்டங்களை கொண்டு வந்து அவங்க ஏற்பாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. 2004 பாஜக கொள்கையோடு பெரும்பாலும் முரணாக இருந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் 5 ஆண்டு காலம் அந்த ஆட்சியை பொது செயல் திட்டத்தின் அடிப்படையிலே முழுமையாக ஆட்சிக்கான ஆதரவை கொடுத்தார்கள். அதுபோல இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோடு பெரும்பான்மை கொள்கைகள் ஒத்து வருகிற கட்சிகள் ஏன் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது? அந்த ஆட்சி காலத்திலே இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. அதுதான் விஷயமே சார். காங்கிரஸினுடைய கோர் இஷ்யூஸ் இருக்குல்ல, காங்கிரஸின் பிரதான முக்கியமான கோட்பாடுகள் நிறைவேற்றப்படாது. ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் இருக்க மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் மாண்புமிகு பிரதமராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு ஆதரவு தெரிவித்து 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியில் வாஜ்பாய் நீடித்த போது அயோத்தி பிரச்சனை இல்லை, காமன் சிவில் கோடு பற்றி பேசலை, காஷ்மீர் 370 நீக்கம் பற்றி பேச, இது மாதிரி கோர் இஷ்யூஸில் பாரதிய ஜனதாவின் மிக முக்கியமான கோட்பாடு, அடிப்படை கொள்கைகள். ஆனால் நரேந்திர மோடி காலத்தில் ஏன் நிறைவேற்றப்படுதுன்னா வலிமையான கட்சியாக இருக்கார். என்னுடைய பார்வையை அப்படியே அப்ளை பண்ணுறேன் காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வலிமை வாய்ந்த கட்சியாகவும் கூட்டணி கட்சிகள் அதனுடைய இணைந்திருந்தால் அப்போது அதனுடைய நிலைப்பாடு என்ன? பாஜக நிலைப்பாட்டில் தான் காங்கிரஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக 1-2 வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. அதிகாரத்தில் இருந்தால் அவங்க அப்படி தான் இருப்பாங்கிறீங்க. நிச்சயமாக அதை மாற்று கருத்து கிடையாது. நம்ம இப்போ மாநில கட்சிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற சித்தாந்தமே
1975 காங்கிரஸ் கட்சி வைத்திருந்தது. அதனால தான் அதிமுக அனைத்து இந்திய அதிமுக மாற்றி நாங்கள் ஒரு தேசிய கட்சின்னு சொல்ல வந்தது. அதெல்லாம் மாறி போச்சு. அது வேற இல்ல என்னன்னா இப்ப திரு இனியனே குறிப்பிட்டாரு, சார் நாங்கள் வந்து பழையதெல்லாம் ஒரு பாடத்தை கட்டு. நானே அந்த கேள்வியை கேட்டேன். இதெல்லாம் பிரச்சனைக்கே காரணமே கொண்டு வந்ததே நீங்க தான், அப்புறம் திருப்பி நீங்க தீர்வு சொல்றீங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. ஒரு புதிய பரிணாமத்தை, புதிய பாதையை நோக்கி நல்லா வருகிறோம். அதை வரவேற்கிறதை விட்டுட்டு பழசையே பேசிட்டு இருக்கிறது சரியா? இல்ல அவர் சொல்றது நான் கருத்தை நான் வரவேற்க பாராட்டுறேன். அந்த பார்வை எனக்கு பிடிச்சிருக்கு. மாநில திராவிடம் பேசிய திமுக தேசிய சிந்தனையில வந்து இந்தியாவை காக்க தேசிய ஃபெடரல் சிஸ்டத்தை ஏற்க அழகான கருத்தை சொன்னார் தம்பி இனியன் ராபர்ட். அதில் வரவேற்கிறார். என்னன்னா இதை எல்லா கட்சிகளும் செய்கின்றன, திராவிட சித்தாந்தத்தை ஒதுக்க முடியாது சொன்னவர் யார் தெரியுங்களா? அடல் பிகாரி வாஜ்பாய். மாநிலங்கள் வலுவாக இருந்தால்தான் தேசம் வலுவாக இருக்கும் சொன்னவர் யார் தெரியுமா? எல்கே அத்வானி. நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், பார்வைகள் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறது. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செய்ய போறீங்க? பேசலாம் சார், தொடர்ந்து பேசுவோம்.